கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். யோவான் 14:16 வசனம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றலவானனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் என்று ஆண்டவர் வார்த்தையிலே சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை எங்கே சொல்லுகிறது? அவர் நம்முடைய தேற்றலவாளன். கிரேக்க பதத்திலே பாரக்லெட்டோஸ், அதாவது பல்வேறு நிலைகளிலே ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். அவர் நம்முடைய மத்தியஸ்தர், நமக்காக பரிந்து பேசுகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல அவர் நம்மை தேற்றுகிறவர். எல்லா சூழ்நிலைகளிலும், துயரத்திலும், பலவீனத்திலும் நம்மோடு இருந்து நம்மை ஆறுதல் படுத்துகிறவர். அதே போல நம்முடைய துணையாளர், அதாவது நம்முடைய அன்றாட காரியங்களிலே நமக்கு தேவையான அனைத்து உதவியையும் ஆவியானவர் நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல கடைசியாக அவர் நம்முடைய வழிகாட்டுதல். பிரைஸ் தி லார்ட். அவர் நமக்கு வழிகாட்டுகிறவர், நம்மை வழி நடத்தி செல்லுகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த அர்த்தத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தூரத்திலே அல்ல, அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்பதை இந்த வார்த்தை நமக்கு சொல்லி தருகிறது. அதாவது பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருந்து நமக்கு மத்தியஸ்தம் பண்ணி, நமக்கு ஆறுதல் சொல்லி, நமக்கு உதவி செய்து, நமக்கு வழிகாட்டுகிறவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இந்த நாளிலே நாங்க ஜெபிக்கலாம், நாங்க வார்த்தையை வாசிக்கலாம், பரிசுத்தமா நடக்கணும்னு ஆண்டவரோடு நம்ம நடக்க முயற்சிக்கலாம். ஆனா இந்த எல்லா காரியத்திலும் பரிசுத்த ஆவியானுடைய துணை நமக்கு அவசியமா இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, அவர் நம்முடைய தேற்றலவாளன். பாரக்லெட்டோஸ் என்ற வார்த்தையின் அர்த்தம், அவர் எல்லா நிலைகளிலும் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களோடு உங்களை ஆசீர்வதித்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்தும் பைபிள் மரத்தின் வேததியான பகுதிகளோடு இணைந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். மறந்து விடாதீர்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா நிலைகளிலும் உங்களோடு இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். God bless you.